இனம் அழிக்கப்பட்ட வரலாற்றில் இந்த மே 18 என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகின்றது. அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வாரம் அனைத்து இடங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் எங்களுடைய அழிவுகளை வெளிப்படுத்துவதாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வளமை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லப்படுவது உண்மையிலேயே இறுதி கால பகுதியில் மக்கள் உணவில்லாமல் இந்த கஞ்சியினை அடிப்படையாக கொண்டு உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியிலே ஒவ்வொரு இறந்த உயிர்களினுடைய இரத்தச்சுவை கலந்திருக்கின்றது. அதே போன்று இந்த ஒவ்வொருவருடைய கண்ணீரினுடைய அர்த்தம் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியிலே இருக்கின்றது. இவ்வாறு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினைத்தான் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் ஏனைய அமைப்புகளும் அனைத்து பிரதேசங்களிலும் இதனை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமானது முதல் நாள் யாழ்ப்பாணத்திலும், அடுத்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா போன்ற அனைத்து பிரதேசங்களிலும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை நாங்கள் வழங்கியிருந்தோம். அதே போன்று தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த மே 18 அடிப்படையாக கொண்டு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நாங்கள் நினைவாயுதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்காட்சியினை தொடர்ந்து நிகழ்த்த திட்டமிட்டு இருக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த மே 18 அடிப்படையாக கொண்டு கந்தக பூமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கவிதை வெளியீடுகளை சேகரித்து அதன் ஊடாக இந்த ஏனைய சமுதாயத்திற்கு எங்களுடைய வலிகளை வெளிப்படுத்துவதற்குரிய சீர்திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தினுடைய இறுதி நாள் முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்கு சென்று அங்கு நினைவஞ்சலி செலுத்தி மீள பல்கலைக்கழக வளாகத்திற்கு பின்னர் ஒரு 2:30 மணி அளவில் எங்களுடைய பல்கலைக்கழக நினைவு தூவியில் நாங்கள் எங்களுடைய நினைவஞ்சலியை செலுத்த இருக்கின்றோம். எனவே ஏனைய சமூக அமைப்புகள், சமூகத்தினர் அனைவரும் இந்த பல்கலைக்கழக வளாகத்திற்கு அந்த நேரத்தில் தங்களுடைய நினைவஞ்சலியை செலுத்தலாம் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளிப்படுத்தியிருக்கின்றது.